1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் பயன்படுத்திய ஏடிஎம் முறை பற்றி தெரியுமா? இன்று நாம் கையில் ஒரு பிளாஸ்டிக் கார்டை வைத்துக் கொண்டு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணத்தை பெறுகிறோம். இதை தானியங்கி பண இயந்திரம் என்கிறோம். ஆனால் தொழில்நுட்பம் வளராத 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவன் தான் சேமித்த பொருளை தடையின்றி பெற முடியும் என்ற நிலையை தமிழக கோவில்கள் உருவாக்கியிருந்தன என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அன்றைய கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டும் இல்லாமல் சமூகத்தின் பொருளாதார மையங்களாகவும் ஒரு ஏடிஎம் போலவும் செயல்பட்டன. அக்காலத்தில் இன்றைய காகித பணம் புழக்கத்தில் இல்லை. தங்கம், வெள்ளி நாணயங்கள் இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் நெல்தான் பிரதான செல்வமாக கருதப்பட்டது. ஒவ்வொரு ஊரின் மையத்திலிருந்த பெரிய கோவில்களிலும் நெல் களஞ்சியங்கள் இருந்தன. விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்லின் ஒரு பகுதியை வரியாகவும் சேமிப்பாகவும் கோவிலில் ஒப்படைத்தனர். இது இன்றைய டெபாசிட் முறைக்கு ஒப்பானது. பஞ்சம் வரும் காலங்களில் அல்லது அவசர தேவை ஏற்படும் போது மக்கள் இந்த களஞ்சியத்திலிருந்து நெல்லை பெற்றுக் கொள்ளலாம். இந்த வசதிதான் இன்றைய ஏடிஎம் முறையின் ஆதி வடிவம். சோழர் கால கல்வெட்டுகளை பார்த்தால் ஒரு வியப்பான செய்தி நமக்கு தெரியவரும். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை அல்லது நிலத்தை கோவிலுக்கு தானமாக வழங்குவார். அதன் மூலம் வரும் வருமானத்தை வைத்து ஆண்டு முழுவதும் கோவிலில் விளக்கு எரிக்கவோ அல்லது பக்தர்களுக்கு உணவளிக்கவோ ஏற்பாடு செய்வார்கள். இன்றைய வங்கிகளில் நாம் பணத்தை டெபாசிட் செய்துவிட்டு அதன் வட்டியிலிருந்து நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறோமே, அதே பிக்ஸட் டெபாசிட் முறையை ராஜராஜ சோழன் காலத்திலேயே தமிழர்கள் மிக துல்லியமாக செயல்படுத்தினர். அதோடு பயணிகள் மற்றும் வணிகர்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும் போது பெருமளவு பணத்தையோ நெல்லையோ சுமந்து செல்வது ஆபத்தானது. இதற்காக பெரிய வணிக குழுக்கள் ஒரு ஊரில் பொருளை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஒரு அடையாளச் சீட்டு அல்லது முத்திரை வழங்குவார்கள். அந்த பயணி அடுத்த ஊருக்கு சென்றதும் அங்குள்ள வணிக நிலையத்திலோ அல்லது அறச்சாலையிலோ அந்த முத்திரையை காட்டி தனக்கு தேவையான உணவு அல்லது பொருளை பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் இன்றைய ஏடிஎம் கார்டு மற்றும் பண பரிமாற்ற முறையின் முன்னோடி. எந்த ஊரிலும் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்ற இந்த அமைப்பு வியக்கத்தக்கது. இந்த முறைகள் அனைத்தும் கல்வெட்டுகளில் முறையாக பதிவு செய்யப்பட்டு எவ்வளவு நெல் உள்ளே வந்தது, எவ்வளவு வெளியே சென்றது, யாரிடம் எவ்வளவு பாக்கி இருக்கிறது என்பவை மிகவும் நேர்மையாக கண்காணிக்கப்பட்டன. இன்றைய கணினி மயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு இணையான ஒரு மேலாண்மை முறை அன்று நடைமுறையில் இருந்திருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது அல்லவா?